வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, பண இழப்பால் ஏற்பட்ட தடுமாற்றம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். தனுசு ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு கேதுக்களின் தாக்கம் ஏற்பட்ட காலங்கள்ல உங்களுடைய பொருளாதார நிலைமை கடுமையான அடியை சந்தித்திருந்திருக்கும். சம்பாதித்த பணத்தை முறையான முறையில் முதலீடு செய்ய நினைத்தாலுமே எதிர்பாராத செலவுகளும் தவறான நிதி முடிவுகளுமே உங்களை நிதி நெருக்கடியில தள்ளியிருந்திருக்கும். கையில் பணம் இருந்தவரை உங்களை கொண்டாடிய உலகம் பணம் புழக்கம் குறைந்ததுமே தன் முகத்தை மாற்றிக் கொண்டிருக்கும். அன்றாட தேவைகளுக்கும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் கூட பணத்திற்காக பிறரிடம் கையேந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருக்கும். வாழ்க்கையில உங்களுடைய சுயமரியாதை பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கும். இந்த நிதி இழப்பு உங்க நம்பிக்கையை குலைத்து அடிவானத்துல இருளை மட்டுமே பார்க்க வைத்தது. ஆனால் இந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் பண மேலாண்மையும் யார் உண்மையான உற்றார் என்பதையுமே கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் அதாவது உங்க ராசிக்கு தனஸ்தானத்துல தான் சனியும் ராகு கேதுக்களோட தாக்கம் ஏற்பட்ட காலங்கள் உங்களோட பொருளாதார நிலைமை கடுமையான அடியை சந்தித்த சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களுக்கு கையிலே பணம் இருந்த வரைக்கும் உங்களை கொண்டாடிய உலகம் பணப்புழக்கம் குறைந்ததுமே அவங்களுடைய முகத்தை மாற்றிக் கொண்டிருந்திருக்கும். அன்றாட தேவைகளுக்குமே அடுத்த கட்ட நகர்வுகளுக்கும் கூட பணத்திற்காக நீங்க பிறரிடம் கையேந்திய விலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய சுயமரியாதை பெருமளவில் பாதிக்கப்பட்டு வந்திருந்திருக்கும். இந்த தடுமாற்றம் தான் உங்களுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தையும் பண மேலாண்மையை யார் உண்மையானவர் உற்றார் என்பதையும் கற்றுக் கொடுத்திருக்கும். வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் மீட்டெடுக்க முடியும் என்று பலர் கூறுவாங்க. ஆனா உழைத்து வியர்வை சிந்தி பல வருடங்களா சேமித்து வைத்த பணம் ஒரு சில தவறான முடிவுகளால அல்லது நம்பிய நம்பிய மனிதர்களின் ஏமாற்றத்தால கையிலிருந்து நழுவி சென்று விட்டதால் அந்த வழியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. உங்களில் பலர் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கடந்திருந்திருக்கலாம். தொழில் லாபம் வரும் என்று நினைத்து முதலீடு செய்த பணம் திரும்ப வராமல் போயிருந்திருக்கலாம். நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ நம்பிக்கையுடன் கொடுத்த தொகை மீண்டும் உங்கள் கைக்கு வராமல் மனவேதனை கொடுத்திருந்திருக்கலாம். சிலருக்கு கூட்டு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் வாழ்க்கையவே தலைகளா மாற்றியிருந்திருக்கலாம். சிலர் வாங்கிய நிலம், வீடு அல்லது வியாபாரத்துல ஏற்பட்ட தவறான முடிவுகள் பல ஆண்டுகள் சேமித்த பணத்தை ஒரே நேரத்துல கலைத்திருந்திருக்கலாம். அந்த நேரத்துல தான் உங்கள் மனசுல எழுந்த மிகப்பெரிய கேள்வி, நான் யாருக்கு கெடுதல் நினைக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்பதாக இருந்திருக்கும். பல இரவுகள் தூக்கமின்றி கணக்கு புத்தகங்களை பார்த்தபடி அமைந்திருந்திருப்பீங்க. வீட்டில் இருப்பவங்களிடம் கூட நீங்க உங்க வேதனையை முழுமையா சொல்லாம தனியா சுமந்து கொண்டிருந்திருப்பீங்க. வெளியே சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள பயமும் பதற்றமும் எதிர்காலம் பற்றிய கவலை உங்க வாழ்க்கை இருந்திருக்கும். ஏன்னா அது சனி, ராகு அல்லது அஷ்டம பாவத்துலதான் ஏற்பட்ட சில கிரக அமைப்புகளால பணம் தொடர்பான கடினமான அனுபவங்களை ஏற்படுத்தியிருக்கும் வாழ்க்கையில. ஆனால் அவை நிரந்தரமா இல்லை. அந்த காலம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பை மட்டுமல்ல, மனிதர்களின் உண்மையான முகத்தையுமே உணர்த்தியிருந்திருக்கும். வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும், யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு உணர்த்தியிருந்திருக்கும். அது வாழ்க்கையில எல்லா இழப்புகளையும் விட எல்லா இழப்புகளையும் மீட்டெடுக்க முடியும் என்று பலர் கூறுவாங்க. ஆனா உழைத்த வேர்வை சிந்தி பல வருடங்களா சேமித்து வைத்த பணத்தை யாரும் ஒரு சில தாமதமான முடிவுகளால நம்பி மனிதர்களுடைய ஏமாற்றத்தாலையுமே கையிலிருந்து நழுவி சென்று விட்டதால அந்த வழியை வார்த்தைகளாலே விதிக்க முடியாது வாழ்க்கையிலேயும். ஏன்னா தொழில லாபம் வரும் என்று நினைத்து முதலீடு செய்த பணம் திரும்ப வராமலே போயிருந்திருக்கும். வாழ்க்கையில சிலருக்கு கூட்டு தொழில ஏற்பட்ட நஷ்டம் வாழ்க்கையவே தலைகளை மாற்றி போயிருந்திருக்கும். ஏன்னா சில வாங்கிய நிலமோ வீடோ அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட தவறான முடிவுகள் பல ஆண்டுகள் சேமித்த பணத்தை ஒரே நேரத்துல கலைத்து போயிருந்திருக்கும். வாழ்க்கையில அந்த நேரத்துல தான் உங்களோட மனசுல எழுந்த மிகப்பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யாருக்கு கெடுதல் நினைக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்பதாகவே வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். அதாவது வீட்டுல இருப்பவங்களிடம் கூட உங்க வேதனையை முழுமையா சொல்லாம தனியா சுமந்து கொண்டிருந்திருப்பீங்க. வெளியே சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள பயமும் பதற்றமும் எதிர்காலம் பற்றிய கவலையுமே உங்களை வாட்டி வதைத்து இருந்திருக்கும். சனி, ராகு அல்லது அஷ்டம பாவத்துல தான் ஏற்பட்ட சில கிரக அமைப்புகளாலேயும் பணம் தொடர்பான கடினமான அனுபவங்களும் ஏற்படுத்தியிருக்கும் வாழ்க்கையில. அவை நிரந்தரமா அல்ல. அந்த காலம் உங்களுக்கு பணத்தின் மதிப்பை மட்டுமல்ல, மனிதனின் உண்மையான முகத்தையுமே உணர்த்தியிருந்திருக்கும். இது அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நல்லதே தான் நடக்கப் போகின்றது. கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி பெறப்போகின்றது. கல்விக்காரகனான குருவின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதால தனுசு ராசி மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சி படிப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இதுவரை பாடங்களை படிப்பதில் இருந்த கவனச்சிதறல்கள், ஞாபக மறதி போன்றவை முற்றிலுமாக நீங்கும். கூர்மையான புத்தி கூர்மையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் மேலோங்க போது
உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. போட்டித் தேர்வுகள், அரசு பணிக்காக தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும் அன்பர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் பிரகாசமாக உள்ளது. வெறும் புத்தக அறிவோடு நின்று விடாமல் உலகியல் அறிவும் அனுபவ அறிவுமே கொடுக்க போகுது. ஆன்மீக மற்றும் தத்துவார்த்தமான விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும். குருவின் அருளால உங்களின் மனை மதிநுட்பம் கூடி எந்த ஒரு கடினமான சூழலையுமே சரியான முடிவு எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாக போகுது வாழ்க்கையில. அதாவது கல்வி காரகனான குருவினோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இப்ப கிடைக்க போவதனால நீங்க வந்து தனுசாட்சியில் இருக்கிற மாணவர்களும் ஆராய்ச்சி படிப்புல இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே இப்போ ஒரு பொற்காலம் என்றே உங்க வாழ்க்கையில சொல்லலாம். ஏன்னா நீங்க பாடங்களை வந்து படிப்பதில் இருந்து கவனம் சிதறலும் ஞாபக மறதி போன்றவை எல்லாமே இப்ப முற்றிலுமா நீங்க போது உங்களுக்கு. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகளும் அரசு பணிக்காக தேர்வுகளுக்கு ஆயத்தமாகக்கூடிய அன்பர்களுக்குமே தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் பிரகாசமா உள்ளது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் மற்றும் தத்துவார்த்தமான விஷயங்களை நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குருவின் அருளால உங்களின் மதிநுட்பமும் கூடி எந்த ஒரு கடினமான சூழலிலுமே சரியான முடிவுகளை மட்டுமே எடுக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு உண்டாக போகுது. அது குரு பகவானுடைய அறிவும் ஞானமும் கல்வியும் ஆன்மீகம் ஆகியவற்றுக்காரகன் என்பதால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பொன்னான காலமாக அமையப்போகுது உங்களுக்கு. இனிமேல் அந்த நிலையான மாறப்போது வாழ்க்கையிலிருந்து. அதாவது உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த முடிவை இருக்க வேண்டும் என்ற தெளிவு உருவாக போது படிக்கும் மாணவர்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொண்டு திறனை பெறுவாங்க. பல ஆண்டுகளா முயற்சி செய்து கொண்டிருந்த போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள், உயர்கல்வி முயற்சிகள் போன்றவற்றில் நல்ல செய்தி கிடைக்க போது வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமாகவே இருக்க போது. வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கும் இந்த காலம் வந்து அறிவால் முன்னேறக்கூடிய காலமாக இருக்க போது. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு புதிய மொழி, புதிய தொழில்நுட்பம், புதிய தொழில் நுணுக்கம் அல்லது உங்கள் உங்களுடைய பணிக்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க போகுது வாழ்க்கையில. அந்த அறிவே உங்களுடைய எதிர்காலத்துல பெரிய பதவி உயர்வுக்கும் நல்ல வருமானத்திற்கும் காரணமா அமைய போகுது உங்களுக்கு. பலர் வந்து உங்க கருத்தை கேட்டவும் செயல்படுவாங்க. நீங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில வந்து தேர்வுல சிறிய தவறுகளாலேயோ வாய்ப்புகளை நீங்க இழந்திருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையும் மற்றவங்க வந்து புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு வந்து உங்களுக்கு உருவாக போகுது. பல ஆண்டுகளாவே முயற்சி செய்து கொண்டிருந்த போட்டித் தேர்வுகளும் அரசு வேலை தேர்வுகளும் உயர்கல்வி முயற்சிகள் போன்றவற்றில் வந்து நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது வாழ்க்கையில உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலம் அறிவால் முன்னேறக்கூடிய காலமா இருக்க போது. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஒரு புதிய மொழி, புதிய தொழில்நுட்பம், புதிய தொழில் நுணுக்கம் அல்லது உங்க பணிக்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு. நீங்க சொல்லுற வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய அனுபவமும் அறிவும் தான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாவே இருக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம நீண்ட நாட்களா மனசுல இருந்த சந்தேகங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்கும். வாழ்க்கையை பற்றி உங்கள் பார்வையில் நேர்மறையாக மாறப்போகின்றது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. போட்டித் தேர்வுகள், அரசு பணிக்காக தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும் அன்பர்களுக்கு தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் பிரகாசமாக உள்ளது. வெறும் புத்தக அறிவோடு நின்று விடாமல் உலகியல் அறிவும் அனுபவ அறிவுமே கொடுக்க போகுது. ஆன்மீக மற்றும் தத்துவார்த்தமான விஷயங்கள் நாட்டம் அதிகரிக்கும். குருவின் அருளால உங்களின் மனை மதிநுட்பம் கூடி எந்த ஒரு கடினமான சூழலையுமே சரியான முடிவு எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாக போகுது வாழ்க்கையில. அதாவது கல்வி காரகனான குருவினோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இப்ப கிடைக்க போவதனால நீங்க வந்து தனுசாட்சியில் இருக்கிற மாணவர்களும் ஆராய்ச்சி படிப்புல இருக்கக்கூடிய நண்பர்களுக்குமே இப்போ ஒரு பொற்காலம் என்றே உங்க வாழ்க்கையில சொல்லலாம். ஏன்னா நீங்க பாடங்களை வந்து படிப்பதில் இருந்து கவனம் சிதறலும் ஞாபக மறதி போன்றவை எல்லாமே இப்ப முற்றிலுமா நீங்க போது உங்களுக்கு. உயர்கல்விக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் செல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகளும் அரசு பணிக்காக தேர்வுகளுக்கு ஆயத்தமாகக்கூடிய அன்பர்களுக்குமே தேர்ச்சி பெறக்கூடிய யோகமும் பிரகாசமா உள்ளது வாழ்க்கையில.
அது மட்டும் இல்லாம ஆன்மீகம் மற்றும் தத்துவார்த்தமான விஷயங்கள நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குருவினர்களால உங்களின் மதிநுட்பமும் கூடி எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலுமே சரியான முடிவுகளை மட்டுமே எடுக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு உண்டாக போகுது. அது குரு பகவானுடைய அறிவும், ஞானமும், கல்வியும், ஆன்மீகம் ஆகியவற்றுக்காரகன் என்பதால் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறிவாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பொன்னான காலமாக அமையப்போகுது உங்களுக்கு. இனிமேல் அந்த நிலையெல்லாம் மாறப்போகுது வாழ்க்கையிலிருந்து. அதாவது உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு உருவாக போது படிக்கும் மாணவர்கள் பாடங்களை எளிதாக புரிந்து கொண்டு திறனை பெறுவாங்க. பல ஆண்டுகளா முயற்சி செய்து கொண்டிருந்த போட்டித் தேர்வுகள், அரசு வேலை தேர்வுகள், உயர்கல்வி முயற்சிகள் போன்றவற்றில் நல்ல செய்தி கிடைக்கப் போது வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கப் போது. வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கும் இந்த காலம் அறிவால் முன்னேறக்கூடிய காலமாக இருக்கப் போது. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு புதிய மொழி, புதிய தொழில்நுட்பம், புதிய தொழில் நுணுக்கம் அல்லது உங்கள் உங்களுடைய பணிக்கு தேவையான சிறப்பு பயிற்சிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது வாழ்க்கையில. அந்த அறிவே உங்களுடைய எதிர்காலத்துல பெரிய பதவி உயர்வுக்கும் நல்ல வருமானத்திற்கும் காரணமா அமைய போகுது உங்களுக்கு. பலர் உங்க கருத்தை கேட்டவும் செயல்படுவாங்க. நீங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்க வாழ்க்கையில தேர்வுல சிறிய தவறுகளாலேயோ வாய்ப்புகளை நீங்க இழந்திருந்திருக்கலாம். உங்களுடைய திறமையும் மற்றவங்க புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை மாறப்போகுது. ஏன்னா உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு உருவாக போகுது. பல ஆண்டுகளாவே முயற்சி செய்து கொண்டிருந்த போட்டித் தேர்வுகளும், அரசு வேலை தேர்வுகளும், உயர்கல்வி முயற்சிகள் போன்றவற்றில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. வாய்ப்புகளும் அதிகரிக்க போகுது வாழ்க்கையில உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலம் அறிவால் முன்னேறக்கூடிய காலமா இருக்க போது. புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஒரு புதிய மொழி, புதிய தொழில்நுட்பம், புதிய தொழில் நுணுக்கம் அல்லது உங்க பணிக்கு தேவையான சிறப்பு